வணக்கம். எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது நல்லதுதான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுவே நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுச்சுனா என்னது இப்படி சொல்றனே பாக்குறீங்களா? வாங்க இந்த எதிர்மறையான யோசனைய பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசி பாப்போம். இந்த வரி உங்க மனசுல என்ன பண்ணுது? உங்கள் கருணை உங்களை கொல்கிறது. இது சும்மா வார்த்தைக்காக சொல்லல, நம்மள பல பேரோட நிஜ வாழ்க்கை இதுதான். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட வாங்க நம்மளோட இன்னைக்கு அலசல ஆரம்பிக்கலாம். எப்படி உங்க நல்ல குணமே உங்களுக்கு எதிரா திரும்புதுன்னு பார்க்கலாமா? முதல் பகுதிக்குள்ள போலாம். கருணைங்கிற ஒரு பொறி. நம்ம எல்லாருக்குமே நல்லவரா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஆனா அந்த ஆசையே நமக்கே தெரியாம நம்மள ஒரு பொறிக்குள்ள தள்ளி நம்ம வளர்ச்சியை நிறுத்திடுச்சுன்னா அது எப்படி நடக்குதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை என் கூட வேலை செய்யற ஒருத்தரோட ப்ராஜெக்டுக்காக நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த அமைதியான நேரத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. அடடா, நான் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னோட சொந்த கனவுகளையே கொன்னுட்டு இருக்கேனே. இதுக்கு பேரு நட்பு இல்ல, இது சுத்த முட்டாள்தனம்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நாம இங்க பேசுற அதிகப்படியான நட்புங்கிறது உண்மையான கருணையே கிடையாது. அது எங்கிருந்து வருது தெரியுமா? ஐயோ, நம்மள யாரும் ஒதுக்கிடக்கூடாதுங்கிற பயத்துல இருந்தோ, மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு தற்காலிக பாராட்ட வாங்கணுங்கிற ஆசையில இருந்து தான் வருது. கடைசியில இது நம்ம லட்சியத்தையே பலி கொடுக்கிற ஒரு சுயநாச வேலைதான். சரி, இந்த நல்லவருங்கிற பட்டத்துக்காக நாம என்ன விலையெல்லாம் கொடுக்கறோம்? எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த முயற்சியில நம்ம நிஜமாவே எதையெல்லாம் இழக்கிறோம்? வாங்க அதோட மோசமான விளைவுகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த பழக்கத்தோட விளைவுகள் ஒன்னோட ஒன்ன சங்கிலி மாதிரி கனெக்ட் ஆனது. முதல்ல உங்க எனர்ஜி மொத்தமா வடிஞ்சு பயங்கரமா டயர்ட் ஆயிடுவீங்க. அந்த சோர்வு என்ன பண்ணும், உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி அதிருப்தியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கும். உங்களுக்கு உங்க மேலேயே மரியாதை குறைய ஆரம்பிக்கும் போது அப்புறம் எப்படி மத்தவங்க உங்களை மதிப்பாங்க? கடைசியா இது எங்க கொண்டு போய்விடும்? உங்க லட்சிய பாதை ஒரு பக்கம் இருக்கும், நீங்க வேற எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க. இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம கனவுகளுக்காக போராடாம மத்தவங்களுக்காக ரொம்ப நல்லவங்களா இருந்து கடைசியில நம்ம கனவுகளையே கல்லறைக்கு அனுப்பணுமா? இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ற நிஜமான ஒரு ஆபத்து. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். தீர்வு எல்லைகளை வகுக்கிறது. இல்லல்ல, இது ஏதோ நெகட்டிவான விஷயம் கிடையாது. இது நம்ம நோக்கத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ரொம்ப அவசியமான பாசிட்டிவான ஒரு டூல். நிறைய பேரு எல்லைகள் அப்படின்னு சொன்னோன்னே அது சுவர் மாதிரி மத்தவங்கள நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல, அது சுவரே கிடையாது. அது உண்மையான மரியாதையான உறவுகளை கட்டுறதுக்கான பாலங்கள். ஆமா, தெளிவான எல்லைகள் தான் ஆழமான உறவுகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷனு. இந்த ஒப்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் மத்தவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறது, இது பலவீனத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் வருது. இன்னொரு பக்கம் உண்மையான கருணை, இது நம்மளோட வலிமையிலிருந்தும் நாமளா விரும்பி எடுக்கிற ஒரு முடிவாகவும் இருக்கு. ஒன்னு உங்க எனர்ஜியை உறிஞ்சிரும், இன்னொன்னு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். சிம்பிள். நம்ம எல்லைகளை வகுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி வேணும். அந்த ஒரே ஒரு கருவி வெறும் 2 எழுத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தான். அதுதான் வேண்டாம். அதோட சக்தியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்மள பலரும் இப்படிதானே யோசிக்கிறோம். வேண்டான்னு சொல்லிட்டா மத்தவங்க நம்மள ஒரு மாதிரி சுயநலவாதியா நினைச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் நமக்குள்ள இருக்குதானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த வேண்டாங்கிற வார்த்தை சுயநலமானதே இல்ல. அது மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள்ங்கிற சிலையிலிருந்து உங்களை விடுவிச்சு உங்க சொந்த வாழ்க்கையை நீங்க வாழ தேவையான சுதந்திரத்தை கொடுக்கற ஒரு சாவி. அந்த சாவி அது வெறும் 2 எழுத்துல தான் இருக்கு. ஆமா, அந்த 2 எழுத்து வார்த்தை வேண்டாம். எப்போ நீங்க தேவையே இல்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்க கனவுகளுக்கு எஸ் சொல்றதுக்கு உங்களுக்கு நேரமும் இடமும் கிடைக்கும். அதுதான் அதோட பவர். சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட் இப்ப பார்க்கலாம். உங்க வாழ்க்கைய திரும்ப உங்க கைக்கு கொண்டு வரணும்னா இந்த 6 ஸ்டெப்ஸை ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, முதல்ல உங்க நோக்கம் என்னன்னு தெளிவா எழுதுங்க. எதை காப்பாத்த போறேன்னே தெரியாம எப்படி காப்பாத்த முடியும்? ஸ்டெப் 2, உங்க நேரம் எங்கெல்லாம் போகுதுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. அது உங்க நோக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, 4, வேண்டாம்னு சொல்ல பழக ஆரம்பிங்க. எடுத்த உடனே பெரிய விஷயத்துல இல்ல, சின்ன சின்ன வேண்டுகோள்களை மறுக்கிறதுல இருந்து ஆரம்பிங்க.
ஸ்டெப் 5, நீங்க மாறும்போது எல்லாருக்கும் அது பிடிக்காது. எதிர்ப்பு கண்டிப்பா வரும். ஆனா உங்க நோக்கத்துல உறுதியா நில்லுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 6, உங்க எல்லைகளை மதிக்கிற ஆட்களோட மட்டும் உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அவங்க தான் உங்க உண்மையான பலம். இந்த மாற்றத்தோட சக்திய புரிஞ்சுக்க மார்க்கஸ்னு ஒருத்தரோட கதைய பாருங்க. முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, மத்தவங்க வேலையெல்லாம் இவர்தான் செய்வாரு. அவரோட சொந்த வாழ்க்கைய அவர் இழந்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல தன் நோக்கம் என்னன்னு உணர்ந்து எல்லைகளை வகுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஆமாங்க, சில போலியான நட்புகள் அவரை விட்டு போச்சு. ஆனா உண்மையான உறவுகள் முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுச்சு. இன்னைக்கு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். இந்த மாற்றம் உங்களுக்கும் சாத்தியம்தான். கடைசியா ஒரு கேள்வி, இத நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துக்கு தேவைப்படுறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற நீங்க இல்ல, உங்களுக்கான தனித்துவமான நோக்கத்தை நிறைவேத்துற நீங்க தான். அந்த பயணத்துக்கு உங்க நட்பு ஒரு தடையா இருக்கா? யோசிச்சு பாருங்க.